சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, ஏன் இப்படி இருக்கிறாய்? எதற்கெடுத்தாலும் அழுகையும் புலம்பலும் தான். ஏன் உன் அப்பாவின் மீது உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன? உன் எல்லா பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று தானே கூறினேன். பிறகு உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? ஏன் உனக்கு இந்த நடுக்கம்? ஒரு பிரச்சனை என்றால் அப்பா என்று தானே அழைக்கிறாய். அதே நேரத்தில் இது நன்றாக நடக்குமா, நம்முடைய சாயப்பா நன்றாக நடத்தி தருவாரா என்று யோசித்து கொண்டு என்னையே சந்தேகப்படுகிறாய். என் அன்பு குழந்தையே, இவ்வளவு நாள் எல்லா பிரச்சனைகளுக்கும் உனக்கு தீர்வை நானே கொடுத்தேன். இப்பொழுது உள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வை நான் கொடுக்க மாட்டேனா என்ன? ஏன் இப்படி நீயே உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய்? உன் அப்பா உனக்கான அனைத்தையும் சரியாக்குவேன். நிச்சயம் என்னை உயிராய் நினைக்கும் உன்னை நான் ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். உனக்குள் இப்போதெல்லாம் எதையோ இழந்து விட்டது போல ஒரு தோற்றம், போராட சக்தி இல்லாமல் வலுவிழந்து காணப்படுகிறாய். இப்பொழுது இருக்கும் சூழ்நிலைகள் உனக்குள் இருக்கும் நம்பிக்கை எனும் கண்ணை மறைக்கிறது. இதை விட மோசமான சூழ்நிலைகள் வந்த போதும் கூட நீ அசரவில்லை. ஆனால் நீ உனக்கானவர் என்று நினைக்கும் அன்பர்கள் ஏதாவது யதார்த்தமாக கூறினாலும் அதை ஏன் நீ பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்கிறாய்? உன் மீது உரிமையில் தானே அவர்கள் கூறுகின்றார்கள். அது உன்னை கஷ்டப்படுத்தினாலும் மனதார அதை ஏற்றுக்கொள். உன் மீது தவறு ஏதும் இல்லை. விட்டு கொடுத்து போவதில் உன் மீது தவறு ஏதும் இல்லை. என் அன்பு குழந்தையே, நீ அதை கண்டிப்பாக உணர்வாய். ஏன் இப்படி இருக்கிறேன் என்று என்னிடம் வேண்டுகிறாய்? நிச்சயமாக உனக்கான சூழ்நிலைகளும் உனக்கான நேரமும் தான் உன்னை இப்படி யோசிக்க வைக்கிறது. இதில் உன் தவறு எதுவும் இல்லை. நீ வீணாக எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு தேவையான அனைத்தும் விரைவில் உன்னை தேடி வரும். நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள், ஆனால் எதுவுமே நடக்கவில்லையே என்று தானே நீ கேட்கிறாய். உனக்கான நல்ல நேரம் வரும். நிச்சயமாக என்னை முழுமையாக நம்பு. நான் கூறுகின்றேன் அல்லவா? நிச்சயம் நல்ல நேரம் வரும். அதே போலவே நீயும் நினை, உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று நினை. உன் மனதில் நீயே சொல்லிக்கொள், நிச்சயம் எல்லாம் சரியாகிவிடும். உன்னை எல்லோரும் தனியாக விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகிறாய். உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயா? இனி கலங்காதே. உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.